ఇండియన్ ఎవిడెన్స్ యాక్ట్ 1872 ಇದಕ್ಕೆ ಈಕ್ವಲೆಂಟ್ ನ್ಯೂ ಆಕ್ಟ್ தான் பாரதிய சாட்சிய அதிநியம் 2023. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னா செக்ஷன் 3 கீழே டெஃபினேஷன்ஸ் கிளாஸ் வரும். இப்போ பிஎஸ்சியிலே டெஃபினேஷன்ஸ் கிளாஸ் வந்து செக்ஷன் 2 கீழே கொடுத்துருக்காங்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 3 கீழே ஃபேக்ட்டுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபேக்ட்டு அப்படிங்கிறது பொருண்மை ஆர் நிகழ்வமைவுன்னு சொல்லலாம். இப்போ பிஎஸ்சியில் செக்ஷன் 2 கிளாஸ் எஃப் கீழே ஃபேக்ட்டு அப்படிங்கிறதுக்கு பொருண்மை ஆர் நிகழ்வமைவுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனி திங், ஸ்டேட் ஆஃப் திங் ஆர் ரிலேஷன் ஆஃப் திங் பர்சியூடு பை த சென்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? பர்சியூடு பை த சென்ஸ், என்னுடைய புலன்களால் வந்து அறியக்கூடிய பொருள். அடுத்தது ஸ்டேட் ஆஃப் திங், அந்த பொருளோட நிலை வந்து என்னவா இருக்குது. ரிலேஷன் ஆஃப் திங்ஸ், அந்த பொருளுக்கான உறவு முறை என்னவா இருக்குது அப்படிங்கிறது. அடுத்தது எனி மென்டல் கண்டிஷன் ஆஃப் விச் எனி பர்சன் இன் கான்சைன்ஸ், அந்த உணர்வுனால எனக்கு என்ன தூண்டுது, என்னுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு எவர் ஒருவருக்கு எந்த ஒரு நபருக்கும் இப்போ அவர் பார்க்கக்கூடிய அந்த பொருள்னாலேயோ இல்லை அவர் கேட்கக்கூடிய அந்த வார்த்தையினாலேயோ அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வுனால அந்த மனநிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான் மென்டல் கண்டிஷன் எனி பர்சன் இன் கான்சைன்ஸ், அவங்களோட மனநிலை அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து இருக்கேன், நான் வந்து ஒரு ஷாப்புக்கு வந்து டிவி வாங்கணும் அப்படிங்கிறது போகிறேன். இப்போ நான் பார்க்க போகிறது அந்த டிவியை வந்து பார்க்குறேன். இப்போ இது பார்க்குறது அப்படிங்கிறது என்ன, என்னுடைய கண்ணால் தானே பார்க்குறேன். அப்போ அது பர்சூடு பை எ சென்ஸ், என்னுடைய சென்ஸால், அதாவது நான் உணரக்கூடியது, நான் பார்த்து உணரக்கூடியது அந்த டிவி அப்படிங்கிறது. அடுத்தது ஸ்டேட் ஆஃப் திங்ஸ், அந்த டிவியை போட்டதும் அதில் ஒவ்வொரு டிவியோட குவாலிட்டியும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சிலதில் ஹெச்டி பிக்சர்ஸ் வந்து காமிக்குது, வால்யூம்ஸும் நல்லா இருக்குது. சிலதில் வந்து குவாலிட்டியான பிக்சர்ஸ் இல்லை, வால்யூம்ஸும் சரியாக இல்லை. இப்போ இந்த டிஃப்ரென்சேஷன் தான் என்ன அப்படின்னா வந்து ஸ்டேட் ஆஃப் திங்ஸ், அதாவது அந்த பொருளோட நிலை அப்படிங்கிறது. அடுத்தது ரிலேஷன் ஆஃப் திங்ஸ். ரிலேஷன் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது டிவியோட சைஸில் டிஃப்ரென்சேஷன் வந்து வரலாம், சின்னதுலேருந்து பெரிய டிவி வரைக்கும் வந்து வரலாம். ஆனால் அதோட ரிலேஷன்ஷிப் என்னவா இருக்குது அப்படின்னா டிவி அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பில் தான் வருது. அடுத்தது எனி மென்டல் கண்டிஷன், என்னுடைய உணர்வுக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா வந்து இந்த டிவியை பார்த்து நல்லா ஓடுது, அதே மாதிரி வந்து ஹெச்டி குவாலிட்டியோட வந்து பிக்சர்ஸ் வந்து இருக்குது, ஆடியோவும் நல்லா கிளியராக நல்லாவும் இருக்குது கேட்க அப்படின்னா நான் வந்து சாட்டிஸ்ஃபை வந்து ஆகிறேன். அப்போ எனக்கு ஒரு மன நிறைவு வந்து ஏற்படுது. இந்த டிவியோட கண்டிஷனை பார்த்து எனக்கு வந்து ஒரு மன நினைவு வந்து ஏற்படுது. ஒருவேளை அந்த டிவியோட குவாலிட்டிஸோ இல்லை அந்த வால்யூமோட வித்தியாசமாக இருக்குது, சவுண்டு நல்லா இல்லை, பிக்சர்ஸும் வந்து அவ்வளோதான் நல்லா இல்லை, அதாவது கிளாரிட்டியாக தெரியல அப்படின்னா என்னுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா வெக்ஸேஷனாக இருக்குது, அதாவது எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்குது. அந்த டிவியை பார்க்குறப்ப எனக்கு எரிச்சல் ஊட்டுற விதமாக இருக்குது. இதுவும் என்னுடைய மனநிலை தான். இப்போ இல்லஸ்ட்ரேஷனில் வந்து அதே எக்ஸாம்பிளை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ சர்டைன் ஆப்ஜெக்ட் அரேஞ்சு இன் ஏ சர்டைன் ஆர்டர் இன் சர்டைன் பிளேஸு ஈஸ் ஏ ஃபேக்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா இப்போ நான் ஷாப்புக்கு போகிறேன்னா ஷாப்புக்குள்ளே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இடத்த வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அதே மாதிரி டிவிக்கான சர்டைன் பிளேஸை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அந்த சர்டைன் பிளேஸில் அந்த டிவி எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த டிவியை சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டிவிக்கான ஒரு தனி பிளேஸே வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்போ சர்டைன் ஆப்ஜெக்ட் அந்த டிவிக்கான அந்த இடத்துக்கு தனியாக வந்து டிவி வைக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த டிவியை வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இதுவுமே என்ன அப்படின்னா ஒரு ஃபேக்ட் தான். அடுத்தது பர்சன் ஹியர்டு ஆர் சா த சம்திங் இஸ் ஏ ஃபேக்ட் அப்படின்னு. அப்போ அந்த டிவியை நான் பார்க்குறதுல அதில் வந்து சொல்லப்படுறதையும் அதில் நான் வந்து கேட்குறேன் காதால், அந்த டிவியிலேருந்து வரக்கூடிய அந்த வேல்யூம் மூலமாக நான் ஒரு விஷயத்தை கேட்குறேன். நான் வந்து என்னுடைய கண்ணால் ஒரு விஷயத்தை அந்த டிவியில் வந்து பார்க்குறேன். அப்போ பார்க்குறதும் கேட்குறதும் என்ன தான் அப்படின்னா இஸ் ஏ ஃபேக்ட், அதுவுமே ஒரு ஃபேக்ட் தான், ஒரு பொருண்மை தான், ஒரு நிகழ்வமைவு தான் அப்படின்னு சொல்லப்படுது. பர்சன் சர்டைன் வேர்ட்ஸு ஈஸ் ஏ ஃபேக்ட், அதாவது இப்போ அந்த ஷாப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டிவியை விட இந்த டிவி வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்ல பிக்சர் தெரியும், நல்ல சவுண்டு வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது என்னன்னா வந்து ஒரு பிராண்டடாக தான் நம்ம பார்ப்போம். அப்போ அவங்க இந்த ஷாப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து பிராண்டட் தான், அதை விட இது வந்து நல்லாவும் இருக்கும், இது வந்து அந்த பிராண்டடு இல்லை, ஆனால் இந்த டிவி நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸும் இருக்கும், வீடியோஸும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ஆடியோஸும் நல்லாயிருக்கும், வைஃபை ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ட் தான் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த சர்டைன் வேர்டும் என்ன தான் அப்படின்னா ஃபேக்ட் அப்படிங்கிறதுல வந்துடுது. இப்போ பர்சன் ஹோல்ட் ஏ சர்டைன் ஒப்பீனியன் சர்டைன் இன்டென்ஷன். இப்போ அந்த நபர் சொல்லியிருக்கார்ல, இந்த டிவி நான் வந்து ஒரு பிராண்டட் டிவியை பார்க்குறேன், ஆனால் அவர் சொல்லியிருக்கிறது அந்த டிவி இல்லாமல் வேறு டிவியை வந்து சொல்கிறாரு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒப்பீனியனும் அந்த இன்டென்ஷனும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து குட் ஃபெய்த்தாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா என்னை ஏமாற்றணுங்கிற எண்ணத்தில் ஃப்ராடன்ட்லியாகவும் வந்து சொல்லியிருக்கலாம். என்ன அப்படின்னா நான் வாங்கக்கூடிய அந்த பிராண்டட் டிவியை விட இந்த டிவி வந்து அதிகமாக சேல் ஆகாமல் இருந்திருக்கலாம்,
இப்போ இது பிக்சர் குவாலிட்டி நல்லாயிருக்கு, வால்யூம் நல்லாயிருக்கு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா சொல்கிறப்ப நான் வந்து என்ன பண்ணுவேன், அந்த டிவியை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்போ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை நம்பி நான் வந்து அவங்க நல்ல விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு குட் ஃபெய்த்தாகவும் எடுத்துக்கலாம். இல்லை அவங்க வந்து என்னை ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு பிராண்டட் டிவி இல்லாமல் ஆர்டினரி டிவி வந்து எனக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அது வந்து ஃப்ராடன்ட்லியான ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். இது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க என்ன மனநிலையில் எனக்கு வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பர்டிகுலர் வேர்டும் இஸ் எ பர்டிகுலர் சென்ஸும். அவங்களுடைய வேர்ட்ஸ் என்னவா இருக்குது, இதை விட இது நல்லாயிருக்கும், இதை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த பர்டிகுலர் சென்ஸ் என்ன அப்படின்னா வந்து எனக்கு வந்து அதில் என்ன தோணுது அப்படின்னா நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம், ஓகே இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். ஆனால் அது வந்து எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. அந்த இடத்துலையே வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு எண்ணம் வந்து அந்த ஸ்பெசிஃபைட் டயத்துலேயே வந்து என்னுடைய சென்ஸுக்கு வந்து தோணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறமா கூட வந்து நான் பார்த்துட்டு கூட இது வந்து நல்லாவே இல்லையே, நம்ம ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து உண்டு பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி எண்ணம் வருது அப்படின்னா அதுவுமே ஒரு ஃபேக்ட்டு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ செக்ஷன் 2 கிளாஸ் எஃப் கீழே பிஎஸ்ஏல ஃபேக்ட்டு பொருண்மை ஆர் நிகழ்வு அமைவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஓல்ட் ஆக்டில் சொல்லப்பட்டிருந்தது வந்து செக்ஷன் 3 கீழே வந்து ஃபேக்ட்டுக்கான டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.